பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, பொதுமக்களே மற்றும் என் உயிரிலும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொல்லின் சொந்தக்காரரோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்துட்டே இருக்கும். இதை நான் சொல்ல பெருமை அடைகிறேன், சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு நம்ம குமாரண்ணா கோச்சிப்பாரு, கேப்டன் சின்னகுமார் அப்படின்னு சொல்லணும்னு உரிமையோட சொல்லுவாரு. அதனால கேப்டன் சின்னகுமார் அண்ணா அவரோட குடும்ப விழா. எனக்கு பார்சல் என்ன எல்லாரும் சொன்ன மாதிரி முன்னாடியே எனக்கு தெரியாது இது விழுப்புரத்துல நடக்க போகுது. ஏன்னா குமாரண்ணா ஒரு வீடு தாம்பரம் இருக்கிறதுனால அர்ச்சனாபுரத்துல இருக்கனால அங்கதான் இருக்க போதோ அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் திடீர்னு அம்மா பிறந்த நாள் அன்னைக்கு எல்வியா எப்ப நீங்க வரீங்க, காலையில வரீங்களா ராத்திரி வரீங்களா, திடீர்னு எனக்கு எதுவும் புரியல. எதுக்கு கேக்குறீங்க என்ன அப்படின்னா, இல்ல குமாரோட ஃபங்க்ஷன் அங்க எதுக்கு வைக்கிறாரு, அது இங்கதானே அப்படின்னு நினைக்கிறப்ப, இல்ல அவர் அவர் சொந்த ஊர்ல வைக்கிறாரு, அதனால இங்கதான் நீங்க வரணும். அப்படியே எனக்கு அது எதுவுமே சொல்லலைன்னா என்கிட்டயும் ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறாப்புல அப்படின்னாரு. அந்த வகையில் நான் குமார் ஒரு கொடுத்த வச்சவர் நான் பாக்குறேன். ஏன்னா பிறந்த ஊர்லயும் எல்வி அண்ணன், புகுந்த ஊர்லயும் அங்க முருகேசன் அண்ணன், இரண்டு பக்கம் போனா இரண்டு பேருமே அவருக்கு தரமாக எல்லா விழாவும் செஞ்சிட்டு இருப்பாங்க. கடைசி வரைக்கும் குமார் இருந்தது கேப்டன் இல்லத்துல. அதனால உண்மையிலே குமார் ஒரு கொடுத்து வச்சவர் தான் இந்த நேரத்தில் நான் சொல்லணும். நீங்க எல்லாருமே சொல்லுவாங்க இந்த மாதிரி குமார் எவ்வளோ கேப்டனுக்கு நல்லது செஞ்சிருக்காரு, சேவை செஞ்சிருக்காரு. உண்மை, முற்றிலும் 100க்கு 1000% உண்மை. ஏன்னா அந்த கடைசி காலத்தில் கொரோனா காலத்துலலாம் வீட்டிலேயே இருக்கும்போது குமார் அண்ணன், சோமு அண்ணன் அவரையும் சொல்லணும். இந்த மாதிரி எங்க வீட்டுல யாரெல்லாம் வேலை பார்த்தாங்களோ எல்லாருமே கேப்டன் அவங்களோட இமைகளை வச்சு பாத்துக்கிறாங்க. அதனாலதான் கேப்டன் நம்மளால இன்னும் கொஞ்ச நாள் கூட டிராவல் செஞ்சுட்டு இருந்தார். அந்நியார் ஒரு புறம், குமார் சோமு ஒரு புறம், நாங்க இரண்டு பசங்களுமே கேப்டன் நல்லா பாத்துக்கணும். ஏன்னா குமார் அடிக்கடி கொஞ்சம் நிறைய லீவ் போடுவாரு. அது ஒண்ணுதான் ஒரு பிரச்சனை அவர்கிட்ட. அதனால உரிமையோட நான் கலாய்ப்பேன். அவர் சொல்லுவார், நான் சொந்த ஊருக்கு போனோம், எங்க நானே திண்டிவனம் போகணும், எத்தனை நாள் லீவ் வேணும்னா 4 நாள் லீவ் வேணும்னு பாரு. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லா போறதுக்கான், ஒரு நாள் ஃபுல்லா வர்றதுக்கான், 2 நாள் அங்க குடும்பம். ஏன் அமெரிக்கா போற, ஒரு நாள் ஃபுல்லா போற, இங்க இருக்க திண்டிவனம் தான் போவேன் நான் கலாய்ப்பேன். சும்மா கம்மன்று உரிமையோட எங்க சண்டை போடுவாரு. அவரு இன்னைக்கு என்கிட்ட எல்லாம் கேட்கல வரீங்களா இல்லையான்னு, பேர் போட்டார். நான் இன்னைக்கு முன்ன பின்ன கொஞ்சம் வேலை விஷயமா சுத்திட்டு இருக்கேன். நானும் வீம்பு பண்ணேன், யாரை கேட்டு நீ பேர் போட்ட, நான்லாம் வர முடியாது. என்னை கேட்டீங்களா நீங்க, நான்லாம் வர முடியாது. உடனே அம்மா கிட்ட கோச்சிப்பார், எனக்கு தெரியும் நீ பிரபா கிட்ட பேசுன்னு. ஷம்மு கிட்ட போய் கேட்பேன், எனக்கு தெரியும் ஷூட்டிங் இருக்கு, அண்ணா கிட்ட பேசிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மாசமா அவர்கிட்ட நான் வம்பு பண்ணி, நான் அவர் என்னைக்கு கூப்பிட்டாலும் எங்க இருந்தாலும் நான் வந்துருவேன், அது வேற விஷயம். இருந்தாலும் அந்த வம்பு, அந்த லந்து எல்லாம் கேப்டனோட சேர்ந்து நம்மளுக்கும் அது இருந்ததுனால அது எல்லாமே டெய்லி வீட்டில் அவரை கலாச்சிட்டு வருவார். 8 மணிக்கு வேலைக்கு வேணா 10 மணிக்கு வேலைக்கு குட் மார்னிங் வருவார். வேகமா போவார், ஒன்னும் போய் டீ குடிச்சுட்டு வருவார். எங்கேயா போனா டீ குடிச்சுட்டு வரேன். சும்மா அந்த ஒரு படத்துல சொல்லுவாங்க, டாண்டா 4 படி ஏறணும் 4 படி இறங்கணும்ன்ற மாதிரி சும்மா அப்படி இப்படி சுத்துவாரு. ஒரு வெள்ளந்தியான மனிதர் குமார் அண்ணன். அந்த தங்க மனசுக்கு தான் இன்னைக்கு எல்லாருமே கூடியிருக்கோம். அதுல கேப்டனோட தொண்டனாக மகனாகவும் கேப்டனுக்காக உழைத்ததாக இன்னைக்கு அவருக்காக நாங்க வந்திருக்கோம். அவரோட 2 பசங்கள் விஜயலதா, விஜயராஜ், அவங்க என் மடியில உட்கார வச்சு காது குத்துனாங்க. நான் இப்பதான் கொஞ்சம் வருஷமா இங்க ஒரு காது குத்தேன், எனக்கே வலிச்சுது அந்த காது குத்தும் போது. அந்த பசங்கள் குத்தும் போது எனக்கு அது ஃபீல் ஆச்சு. அவங்க எப்படிதான் அவங்க பிடிச்சி துடிக்கிறப்ப ஏதோ நான் அவங்களை அவங்க ஆழ மனசுல இவனை கொலை போற மாதிரியே அவங்க பாத்துட்டு இருந்தாங்க. கடைசியில் நாளைக்கு வீடியோ எடுக்கும் போது தான் தெரியும் பாசமா பாத்துட்டு இருந்தேன்ட்டு. அதனால வீடியோகிராஃபர்ஸ்க்கு நேரம் படம் பிடிச்சதுக்கு நன்றி நேரம் நான் சொல்லிக்கிறேன்.
இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்ததுல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நீண்ட நாள் பிறகு நம்ம தொண்டர்களும் நிர்வாகிகளும் நான் சந்திக்கிறேன். எல்வியான சொல்லவே வேணாம், எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே கேப்டனுக்கு இதே சிம்மாசனத்தில் இருக்க ஒரு மாவட்ட செயலர் தான் எல்வி அண்ணன் தான். அண்ணனும் சொல்லியிருக்காங்க, எத்தனை கருத்து வேறுபாடு இருந்தாலும் கேப்டன் உரிமையோட கூப்பிட்டு பேசுவாரு. அவர் சொன்ன மாதிரி பல விஷயம் எனக்கு தெரியும், சில விஷயம் எனக்கு தெரியாது. நம்ம பழச பேசுறதோட இனி வருங்காலத்தில் என்ன செய்ய போறோம் நம்ம எல்லாம் சேர்ந்துதான் அதை தான் நம்ம நோக்கி போகணும். எல்வி அப்படின்னு சொன்னாரே எல் வெங்கடேசன். ஆனா கேப்டன் கடைசி அவர் உயிர் பிரிந்த வரைக்கும் அவர் போட்டிருக்க கண்ணாடியோட பிராண்டும் எல்வி தான். அது உங்களை முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். அந்த பிராண்டோட கம்பெனி பேர் எல்வி லூயி விட்டான்ட்டு. அது அண்ணனுக்கு எப்பயுமே போறது முன்னாடியும் நான் சொல்லியிருக்கேன். நம்ம இன்னொரு புறம் எல்வி அப்படின்னு பார்த்தா லவ் ஃபார் விஜயகாந்த் அண்ணன் சைட்ல இருந்து, கேப்டன் சைட்ல இருந்து லவ் ஃபார் வெங்கடேஷ். நம்ம எல்லாரும் சைடு இருந்து லவ் ஃபார் விழுப்புரம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இனி இந்த எல்வி வேற மாதிரி போய் லெஜெண்ட் ஆஃப் விக்டரி, இனி டிஎம்டிகே லெஜெண்ட் ஆஃப் விக்டரி ஜெயிக்கணும். எத்தனையோ வருஷம் போராடணும், கஷ்டப்பட்டோம். இவ்வளவு நாள் சத்திரியனா இருந்தோம், இனி வருங்காலத்தில் சாணக்கியனா இருக்கணும். நம்ம கேப்டன் இன்னைக்கு நீங்க எல்லாருமே கேப்டனுக்காக தான் நீங்க இருக்கீங்க. இன்னைக்கு நானும் அரசியல் மேடையில் ஏறி இருக்கேன்னா எனக்கு அரசியல் ஆசைக்காக வரல, என் தலைவர் அரசியலோட ஆசைக்காக தான் இன்னைக்கு நாங்களும் மேடை ஏறி இருக்கோம். இன்னைக்கு நான் விஜயபிரபாரம் உங்க முன்னாடி வரேன்னா கடைசி வரைக்கும் உங்க தலைவர் மகனா நான் இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன். அது எனக்கு சந்தோஷம். இன்னைக்கு நீங்க உங்க முன்னாடி ஒரு அரசியல் மேடை பேச்சு பேசணும், உங்க முன்னாடி உங்களுக்காக நான் நிக்கணும் போது அந்த பதவி எனக்கு வரணும் அப்படின்னு இருந்தா அது கட்டாயமாக வரும். நான் என்னைக்குமே நான் சொல்ல மாட்டேன். 2017 வரணும் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா அப்பதான் நான் படிச்சு முடிச்சிருந்தேன். அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள் வேற, இன்னைக்கு இருக்க காலகட்டம் வேற. அதனால வரணும் அப்படின்னா நிச்சயமா அதை நான் ஏத்துப்பேன். அதை ஏப்ரல் 30 தான் நம்மளுக்கு தெரிய வரும். அதனால நான் எதுக்கும் நான் ஆசைப்பட மாட்டேன். அதான் அதே மாதிரி எதுக்கும் பயந்தும் நான் ஓட மாட்டேன். இன்னைக்கு எத்தனையோ பேர் வாரிசு அரசியல் பேசிட்டு இருக்கலாம், இன்னைக்கு எத்தனையோ பேர் வாரிசு அரசியல் பேசிட்டு இருக்கலாம், முன்னாடி வந்திருக்கலாம். ஆனா நான் முதல்ல அரசியல் மேடை ஏறும்போது கேப்டனோட ஒரு உடல்நிலை பின்னடைவா இருக்கும்போது அன்னைக்கு நமக்கு எந்த எம்எல்ஏ எம்பி யாருமே இல்லை. அன்னைக்கு உங்க தம்பியா என்னை நீங்க கூப்பிட்டீங்க, நான் வந்துட்டேன். அன்னைக்கு கேப்டன் நான் சொன்னேன் நான் போய் பேச போறேன். அப்பா சொன்னாரு நீ தைரியமா போய் பேசுனாரு. நான் இருந்தாலும் இல்லாட்டியும் கடைசி வரைக்கும் என் தொண்டர்கள் உனக்கு பாதுகாப்புன்னு அன்னைக்கு கேப்டன் சொன்னார். அந்த தைரியத்தை தான் முதல்ல நான் காஞ்சிபுரத்துல பேசினேன். அண்ணன் ஆசைப்பட்ட மாதிரி விழுப்புரத்துல தான் இருக்கணும்ட்டு. ஒருவேளை எனக்கு தெரியல, இதோட பெரிய வரவேற்பு காத்துட்டு இருக்கோம். அதனாலதான் இங்க விழுப்புரம் பொதுக்கூட்ட காலத்தாமதம் ஆகலாமோ அதை நம்ம பாசிட்டிவாவே நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சுத்தி ஒரு சூழ்ச்சி, ஒரு மாயம், ஒரு வதந்திகள் பரவிட்டே இருக்கும். அந்த மாதிரி நேத்து அதிமுக பாஜக கூட்டணி சேரும் போது அது அவங்க 2 பேர் கட்சி முன்னாடி இருந்தாங்க இல்ல, அதுக்குள்ள நம்ம போவேனா. ஆனா இங்க இருக்க ஊடகங்கள், இங்க இருக்க அரசியல் விமர்சகர்லாம் நேத்து உடனே எல்லா நியூஸ்லயுமே தேமுதிக சிங்கிள் டிஜிட் நம்பர் கொடுக்கறாங்க, அதனால கூட்டணி விட்டு வெளியே போறாங்க. இன்னைக்கு கூட்டணி சேர்ந்தது ஏடிஎம்கே பிஜேபி. அவங்க அமித்ஷா வந்தாரு, அண்ணாமலையான விலகிட்டாங்க, நயனார் நாகேந்திரன் அவர் உள்ள வந்திருக்காரு, இன்னைக்கு இபிஎஸ் எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. ஓகே, எங்க இருந்தீங்களா தேமுதிக வந்தது? எதுக்காக சிங்கிள் சீட்டு அப்படி நீங்க போடுறீங்க? இன்னும் தேர்தலுக்கு 1 வருஷம் காலம் இருக்கு. இப்ப இருந்தே தேமுதிக சிங்கிள் சீட்டு வெளியே போறாங்க. என்ன பயமா? இல்ல எனக்கு புரியல. ஏன்னா இப்ப இருந்தே மக்கள் மனசுல ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி தேமுதிக சிங்கிள் டிஜிட் கொடுக்கணும். நீங்க யார் நேரம் செய்யறதுக்கு? எங்களோட மதிப்பு, எங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு தேமுதிக காரனுக்கு மக்களுக்கு தெரியும். இனி 1 வருஷம் காலம் இருக்கு. அது சிங்கிள் டிஜிட்டா, டபுள் டிஜிட்டா, ட்ரிபிள் டிஜிட்டான்ட்டு எந்த கூட்டணி போறோமோ அந்த 2 தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க. ஊடகங்களுக்கு என்ன அவசரம்?
உங்களுக்கு எங்க வேர்த்து வடியுது? கேப்டன் கேட்கிற ஸ்டைலே நான் கேட்கிறேன். இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. நீங்க அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தாங்க, அவங்களே பட்டி போடுங்க. எதுக்கு தேமுதிக உள்ள இழுக்கிறீங்க நீங்க? எங்கக்கான காலம் இன்னும் இருக்கு. இனி அரசியல மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. இனி எத்தனையோ தலைவர்கள் உருவாக போறாங்க. இனி எத்தனையோ மாற்றங்கள் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. புலி பதுங்கறதே பாயறதுக்கு தான். இன்னைக்கு எல்லா கட்சியிலும் அடுத்த தலைவர்கள் உருவாகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் ஒரு காலத்துல வேகமா பேசியிருக்கலாம், அப்புறம் நான் பக்குவமா பேசிட்டு இருக்கலாம், அப்புறம் நான் பொறுமையா பேசிட்டு இருக்கலாம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எல்லாம் அனுபவப்பட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு நான் ஜெயிக்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. இந்த கேப்டனுக்காக, நம்ம கட்சிக்காக இத்தனை லட்சம் தொண்டர்கள் நீங்க நம்பி இந்த கட்சிக்குள்ள வந்திருக்கீங்களா, நீங்க ஜெயிக்கணும். அதுக்கு கடைசி வரைக்கும் உங்க நிழலா இருந்து நான் உங்க கூட இருந்து நான் உழைக்க தயாரா இருக்கிறேன். அண்ணன் பார்சாதி என்ன சொன்னாரு, தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போனோன்ட்டு அவர் கூட வராருன்ட்டு. நான் என்னைக்கோ ரெடி, நீங்க எல்லாம் ரெடியா? அவர் டெய்லி காலையில வாக்கிங் போற. நான் 234 கான்ஸ்டிடுவன்சி நான் வாக்கிங் இழுத்து நான் கூப்பிட்டு போயிருவேன். என்னைக்கும் சுகர் ஏறாது. அண்ணன் நானும் பாடசாலை ஃப்ரெண்டு மாதிரி ஜாலியா பேசிப்போம். அப்போ அண்ணன் உரிமையோட பேசுவாரு. அதனால என்னைக்கோ நான் ரெடி. 2026 தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த கூட்டணி அங்க வைக்குதோ அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும். இது மாற்று கருத்து இல்ல. இன்னைக்கு யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்மளுக்கு 1% 1/2% என்ன வேணாலும் பேசலாம். டிசம்பர் 28, 2023 கேப்டன் பூமியில விதைக்கல, பல கோடி மக்கள் உள்ளத்துல விதைக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம அந்நியார் மேல எவ்வளவு அவதூறு பேசினாங்க. இன்னைக்கு எல்லாருமே இப்பேற்பட்ட ஒரு பெண் தலைவர் மாதிரி இன்னைக்கு ஜெயலலிதாக்கு பிறகு இன்னைக்கு யாரும் இல்ல அளவுக்கு எல்லார் வாயிலையும் சொல்ல வச்சுட்டோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஒரே பெண் தலைவர்னா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான். இன்னைக்கு எப்படி இவ்வளவு வருஷம் கேப்டனுக்காக அவங்க உழைச்சாங்களோ, இன்னைக்கு கேப்டன் கொள்கைக்காக அந்நியாரோட சேர்ந்து நம்ம எல்லாருமே இன்னைக்கு உழைக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்நியாரோட சேர்ந்து நம்ம எல்வி அண்ணனும் இன்னைக்கு கோட்டைக்குள்ள போகணும். நிச்சயமா அந்த காலம் வரும். ஏன் இதை சொல்றேன்னா பெருமையோட சொல்ல, 2021 நம்மளுக்கு ஒரு வருத்தமான தேர்தல். அன்னைக்கு முதல்ல விருதாசலம் நம்ம ஜாஸ்தி ஓட்டு வாங்குறோம், பிறகு எல்வி அண்ணன் அதுக்கு இணையாக ஓட்டு வாங்குறார். இது நம்மளோட கோட்டை. விழுப்புரம் என்றது நம்மளோட கோட்டை. இது எங்கேயும் போகாது. இந்த கோட்டையில மீண்டும் முரசு சத்தம் முழங்கும். கண்டிப்பாக முரசு சத்தம் ஒலிக்கும். அதுக்காக உழைக்க நான் கடைசி வரைக்கும் நான் பாடுபட தயாரா இருக்கிறேன். நீங்களும் தயாரா இருக்கணும் நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். இனி எல்லா கட்சியிலும் அடுத்த கட்ட தலைவர்கள் வராங்க.